ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரின்சிஸ் கே ட்ராமா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சைரன்ஸ் கிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு போன பாஸ்டில் நடந்த மாதிரி வந்துட்டு காட்டுறாங்க. அந்த இறந்து போன பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருக்கிறா. இப்போ ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த வீட்டில் நின்றுட்டு அங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் லைட் அடித்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த சின்ன வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபோன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அங்க ஆல்டர்னேட்டிவா வந்து இந்த கேஸ்ல பேசிட்டு இருக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. அந்த விட்னஸ் பொண்ணு சொல்றா, "இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பயமா இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்த மேல வந்து பதட்டமா ஹீரோயின் ஓடி வரத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கீழ போய் பார்த்தா, இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ தான் கொலை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வந்து நான் இந்த மாதிரி கால் பண்ணேன் உங்களுக்கு." அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்ல. 2 பேரும் உட்கார்ந்து ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அந்த வீடியோ வந்துட்டு காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு, "இல்ல இது எனக்கு வந்து தெரியாது. இது நான் எடுக்க கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி சொல்றா. அப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி. "எப்படி வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு வந்து உன்னைய ஸ்டாக் பண்ணிட்டுருக்கா? உனக்கு வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் வரலையா? இன்சூரன்ஸ பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னோட ஃபியான்சிய கூட அவ மீட் பண்ணியிருக்கிறா." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு சந்தேகம் வரனால மட்டும் எல்லாம் மாறி போயிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிர்றா. வழக்கம் போல ஏலம் நடக்குது. அங்க இருக்கிறவர் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் மேல நெறைய காசு கட்டி வாங்குறதுக்காக பிட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னா, இந்த சேர்மன் பொம்பள வந்துட்டு அவர்கிட்ட "இத வாங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. "உங்களுக்காக தான் இத கொண்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி, இதுல நெறைய லாபம் இருக்குங்கிற மாரி சொல்லியிருக்கா. அதனால அவரும் வந்து வாங்கிர்றாரு இத. அப்புறம் வந்துட்டு போலீஸ் வந்து ஹீரோயின அரெஸ்ட் பண்ண வராங்க. ஹீரோயின் வந்துட்டு, "நான் வேலைக்கு நடுவுல இருக்கேன். நான் வந்தே ஆகணுமான்னு?" கேட்கும்போது, "இல்லன்னா உங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத வந்துட்டு அந்த விட்னஸா சொன்ன ஃப்ரெண்டோட தங்கச்சி பார்க்குறா, ஃப்ரெண்ட் பார்க்குறா, ஹீரோ பார்க்குறான். அப்புறம் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கும் வந்துட்டு சண்டை நடந்துட்டு இருக்குது. "இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல?" அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் கேட்குறான். "சொன்னா நீ நம்பிருவியா?" அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி அந்த ஒரு பையன் வந்துட்டு கால் உடைஞ்சிருக்குன்னு சொல்லி வந்தான்ல, அவன் ஒரு ஹேக்கர் ஆட்ருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பழைய ஃபோன குடுத்து அதுல இருக்கிற ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி ஹீரோ கேட்டிருக்கிறான். அதுதான் எடுக்க முடியல, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றத காமிச்சிட்டுருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு, "நீ அங்க பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எங்க இருந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இந்த மாதிரி அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றா. "ஏன் இத வந்துட்டு முன்னாடியே சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ காட்டுறாங்க. 12த் ஃப்ளோர்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோயின் சொல்றா, "நான் வந்து அவ இறந்ததுக்கு அப்புறம் தான் போனேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு போலீஸ் வந்துட்டு சொல்லுது, அப்ப வந்துட்டு அவங்க விழுந்துட்டாங்கன்னா, "நீ வந்து இந்த மாரி எமர்ஜென்சி கால் பண்ணக்கூடாதா? 911க்கு கால் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆல்ரெடி இறந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி என்ன பிரயோஜனம்?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "அப்ப நீ தான் வந்துட்டு அவள கொலை பண்ணியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு "தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் வெளியில உட்கார்ந்திருக்கிறத ஹீரோவும் பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபிளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்க கீழ அந்த விழுந்த பொண்ண வந்து எட்டி பார்த்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த விஐபி கிளையண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ சிரிக்கிற மாரி காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின்ட்ட பேசுறான். "நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து காதுல ஏதோ சொல்றா. இத வந்துட்டு இவங்கலாம் வந்து சிசிடிவி கேமரால பார்க்குறாங்க. அப்ப ஹீரோவும் வந்திருக்கிறான். ஹீரோவும் இதெல்லாம் பார்க்குறான். அப்புறம் வந்துட்டு அவன் அந்த சீஃப் வந்தோனே இந்த மாதிரி இறந்து போனவங்களோட இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டத குடுக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். சரி குடுத்துட்டல்ல கிளம்புன்னு சொல்லும்போது, ஹீரோ சொல்லுவான், "இந்த மாதிரி நீங்க கான்ஃபிடன்ஸா இல்லன்னா வந்து இந்த கேஸையே விட்டுருங்க" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் "அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல போ" அப்படின்னு சொல்லிருவான் அந்த சீஃபு. அதுக்கப்புறம் வெளிய வந்து அந்த சீஃபோட ஒய்ஃப் வந்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க. "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன் நான் இங்க வரக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிடுறான். அவங்க வந்துட்டு அந்த சீஃபோட ட்ரெஸ்ஸஸ் ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்களாட்ருக்கு. அங்கேருந்து இந்த ஆக்ஷன் சென்டருக்கு வேகமா வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு ஓடி வரான். அதுக்கு முன்னாடியே ஹீரோ இருந்துட்டு, இந்த "இதுதானே எடுக்க வந்த?" அப்படிங்கிற மாரி ஒரு மெமரி கார்ட காட்டுறான். அப்ப வந்து "உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது,
இல்ல நான் வந்துட்டு லிப் ரீடிங் குடுத்து அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அவங்க பேசினத வந்து அந்த வீடியோவ லிப் ரீடிங் ஆளுக்கு குடுத்து கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப வந்துட்டு சொல்றான், "இந்த மாதிரி வந்துட்டு நீ எவிடன்ஸ மறைக்க பார்த்தன்னு சொல்லிட்டு உனக்கு 5 வருஷம் கூட தண்டனை கிடைக்கும். நீயும் அவ கூட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ண" அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து அவள புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்கல. அவ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இத வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கும் அனுப்பி விடுறான். அப்ப வந்துட்டு தெரியுது இவன் வந்துட்டு அந்த டைம்ல வேற ஒரு இடத்துல இருந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இவள விட்டுர்றாங்க. வெளியில வந்தோனே ஹீரோஸ் கேட்கறான், இந்த மாதிரி அவ இறந்திருக்கக்கூடிய ஆளா? அந்த மாரி டைப்பான்னு கேட்கும்போது, இதுக்கெல்லாம் டைப் இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிர்றா. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரத அந்த வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சியும் பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்ல சொல்றாங்க, "ஒரு கேஸ் தான் வந்து இன்னொரு கேஸ வந்து மறைக்க முடியும். அதனால இந்த கேஸ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கேஸ குடுக்குறாங்க. ஹீரோயினும் வந்து அந்த சேர்மேன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. "நான் வரலான்னு நெனச்சேன். ஆனா நீயே வந்துட்டேன்னு." அதுக்கப்புறம் இவன் அந்த ஹேக்கர் பையன பார்க்கறதுக்கு ஹீரோ போய்க்கிட்டு இருக்கான். அவனும் வந்துட்டு பொய்யா நொண்டிட்டு இருக்கிற மாரியே நடிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன டீட்டெயில்ன்னு கேட்கும்போது, அவனும் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் குடுக்குறான். எனக்கு ஏதாவது காசு குடுங்கன்னு சொல்லும்போது, அவன் பாட்டுக்கு கண்டுக்காம ஹீரோ வந்துட்டு போயிரலாம். இந்த ஃபுட்பால் டீம்ல சேர்றதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுலலாம் உங்கள சேர்த்துக்க மாட்டான்னு சொல்லும்போது, "ஏன்டா நானும் வந்துட்டு நார்மலா விளையாடுறதுக்கு தான் கேட்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு, "இல்ல இந்த கிளப்போட லீடரே நான் தான். நான் சேர்த்துக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஞாபகம் வந்து அந்த வீடும், அதுல இருக்க இந்த 2 பொம்மையும் பார்க்குறான். அப்பதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த இறந்து போன பொண்ணு வந்துட்டு ஒ முதல்ல வந்து ஒரு பிராட்காஸ்டிங் பண்ற பொண்ணா தான் இருந்திருப்பா. அதே மாரி அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த டாக்டரா இருந்திருப்பான். அது வந்துட்டு திடீர்னு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தூக்கமே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்த்து இந்த மாரி எனக்கு மெடிசின் வேணும். அத பிரிஸ்கிரைப் பண்ணி குடுங்கன்னு சொல்லும்போது, இல்ல நீ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்த்தா நல்லதுன்னு சொல்லும்போது தான் அவனுக்கு வந்து பழைய ஞாபகம் வருது. அதாவது எந்த மாரி காட்டுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து அந்த டாக்டர் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவன் வந்து இவள அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் கிட்ட வந்துட்டு ஹீரோ கேட்குறான், "இந்த பொண்ணு தான அந்த டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு சொல்றான். இந்த மாரி வந்து ஒரு நாள் வந்திருந்தா, இந்த மாரி பிரச்சனையாச்சு. அவன் கன்னத்திலேயே வந்துட்டு இந்த கத்திய வச்சு தெரியாம கீறிட்டா. அவ வந்துட்டு ரொம்ப அவன லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா, இந்த பொண்ணுக்காக வந்துட்டு இந்த ஹீரோயினுக்காக வந்து அவள விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவ தான் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, எப்படி தெரியும்? அது தெரியாம தான் அவரு பார்த்துக்கிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோயின காட்டுறா. அந்த பிட்ல ஜெயிச்சார்ல, அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது, "உங்களுக்கு முன்னாடியே டிப் கிடைச்சிருக்காட்டுருக்கு" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, உங்க சேர்மேன் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்க வந்து டிஸ்ப்ளே பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சேர்மன் கிட்ட வந்து சொல்றா. அந்த பெயிண்டிங்க தான் போய் இவளும் பார்க்க போயிருக்கா. போன இடத்துல ஹீரோ கூட பேசிட்டே இருக்கும்போது, பேசிட்டு ரிட்டர்ன் வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துர்றா. ஹீரோ வந்துட்டு அவள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பேசிட்டு வரதுக்குள்ள ஹீரோயின காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெயிண்டிங்க காட்டுறாங்க. அங்க ஏதோ யாரோ எரிஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. அத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. ஹீரோயின் வந்துட்டு எங்க வந்திருக்கான்னா, அந்த விஐபி கிளையண்ட்ட மீட் பண்ண தான் வந்திருக்கா. அவ வந்து "உங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்கு வந்து உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் "பிசினஸையும், பெர்சனலையும் வந்துட்டு நீங்க ஒண்ணா வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. தனித்தனியா பாருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றா. சரி நம்ப பிசினஸா பேசுவோம் அப்படிங்கிற மாரி அந்த விஐபி கிளையண்ட்டும் சொல்லிர்றான். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்ல நடக்கிற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த மாரி அந்த பார் ஓனர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கு. அதனால ஹீரோ வந்துட்டு போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட கேட்கறான். இந்த மாரி வந்து ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்களாமா. எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சில விஷயத்த வந்துட்டு தூண்டக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அத மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாரி இருக்கும்னு சொல்லும்போது, இவ இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்துடுறா. வந்துட்டு சொல்றா, "அந்த பொண்ண சுத்தி இருக்கிற எல்லாருமே இறந்து தான் போவாங்க. என் அண்ணனும் செத்து போயிருவானோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. அவங்க அப்பா, அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல. ஆனா இவ மட்டும் பொழச்சுக்கிட்டா" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து, "நீ வா நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு" சொல்லிட்டு அந்த பொண்ண இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்துட்டு அந்த போலீஸ் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோ சொல்றான், "ஒரு சிலரோட பாஸ்ட்ட வந்து நம்ப
கெளற கெளற அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும்ல. இவள பார்க்கும்போது என்னோட தங்கச்சி வந்துட்டு ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவளுக்கு நடந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கும் நெறைய பெயின்ஃபுல் மெமரீஸ் இருக்கு அவள மாதிரியே அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சில உண்மைகள கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து தேடி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஏதோ நெக்ஸ்ட் டே வெளியில போறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, அந்த பார் ஓனர் கிட்ட பேசுறா. அந்த பார் ஓனர் இல்ல நீ போயே தான் ஆகணுமாங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கப்புறம் இவரோட ஸ்லீப்பிங் பில்ஸ கூட அவ டஸ்ட்பின்ல போடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க வந்துட்டு என்னன்னா ஃபியூனரல் நடக்குது. அப்ப வந்துட்டு அங்க அந்த ஃபியான்ஸேவோட அம்மா வந்து ஹீரோயின போட்டு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள அதுக்கப்புறம் அந்த ஃபியான்ஸேவோட தம்பி இருக்கான். அவன் கூட வந்து கேட்கறான், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்துட்டு உனக்கு உன் பேர்ல போட்டுருக்காங்க. எதுக்கு இவ்ளோ பணம் போட்டு இன்சூரன்ஸ் போட்டு கேன்சல் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்தா, இந்த மாதிரி இன்சூரன்ஸ பத்தி பேசும்போது தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு தெரியுது. இந்த மாரி வந்து அந்த இறந்து போன பொண்ணு வந்துட்டு இவன மீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன பைத்தியமாங்கிற மாதிரி ஃபியான்ஸே கேட்கறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கறான், இந்த மாரி நான் நீ எதுவும் சொல்லல. நான் அந்த பொண்ணுகிட்டயே போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, அந்த பொண்ணுகிட்ட கேட்க வாய்ப்பில்ல. அவ இறந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்ப அவ சொன்னதெல்லாம் உண்மதான். உன்னால தான் என் அண்ணன் இறந்து போயிருக்கான். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட எனக்கு கால் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு நான் தான் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல வரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபியான்ஸே வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக போட்டுவிட்ட ரிங்க கழட்டி அவன நெனச்சுக்கிட்டே வந்துட்டு அத தூக்கி வீசுறா. தூக்கி வீசினதுக்கப்புறம் ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு கேட்கறான், இந்த மாதிரி உன்னால வந்து உன் பேரண்ட்ஸ் இறந்திருக்காங்க. ஏன் ஒருத்தர சுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு கீழ விழுகறதுக்கு போறா. அப்ப வந்துட்டு ஹீரோயின புடிச்சு ஹீரோ வந்துட்டு இழுத்துடுறான். கீழ விடாம தடுத்துடுறான் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் வந்துட்டு நான் தான் தப்பு பண்ணேன்னு நீ நெனச்சுட்டு இருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இப்படி என்ன காப்பாத்துன? அப்படின்னு கேட்கும்போது, உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.